ஹலோ, ஜான் தானே? இல்ல. ஆம்புலன்ஸ் டிரைவர் ஜான் தானே? இல்லைன்னு சொல்றேன்ல. ஹலோ, நான் உங்ககிட்ட சொன்னல ஆம்புலன்ஸ் டிரைவர் ஜான் இல்லைன்னு. சரி, அதை விடு. ஃபோன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேட்க முடியுமா ப்ளீஸ்? ஜான், நீங்கள் ஃபோன் எடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் எடுத்தீங்கல்ல, அதில் கூட இருக்குல்ல கடவுளோட ஒரு அனுகிரகம். உனக்கு தெரியும்ல நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கன்னு. நீ ஃபோன் கட் பண்ணாலும் இப்போ நீ பாடி அவாய்ட் பண்ணா கூட இதிலிருந்து நீ தப்பிக்க முடியாது ஜான். ஒரு மரம் வெட்டுறப்போ வெட்டுறவனுக்கு தெரியாது அதுல கூடு கட்டி இருக்க பறவைங்களுக்கு என்ன ஆகும்னு. செத்துப்போன அவனுக்கும் இருக்கு. அவனுக்காக காத்துட்டு இருக்க ஒரு வீடு. ஜான், அவனோட பாடியை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்க்கணும். இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? யார் நீங்க? நம்மளோட சொத்துக்கும் பணத்துக்கும் பாதுகாப்பா இருக்க வேண்டியவங்களே இந்த கொலைக்கு பின்னணியில இருக்கிறாங்கன்னு தெரியற ஜான மாதிரியான ஒரு சாமானியன். யோசிச்சு பார்த்திருக்கியா ஜான், நம்மளோட சாவை பத்தி? 40 வயசுல கூட நம்ம இறந்துருவோம். அதுக்கப்புறம் நாம வாழ்ற வாழ்க்கைங்கிறது நம்ம சாப்பிட்ற மருந்துங்களை வச்சோம், மற்றவங்க நமக்கு பண்ற உதவிங்களை வச்சும் தான். அப்படி ஆயுள் கொஞ்சம் நீளும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாமா ஜான்? ஜான், 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 ஹலோ, ஹலோ. சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? ஜான், இப்போ நீ எங்க இருக்க? நான் இப்போ தேனி பக்கம். இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு. டயர்ட் ஆயிடாத. வழியை உனக்கு நான் கிளியரா சொல்றேன், ஓகேவா? சார், ஒரு விஷயம். என்ன ஜான்? இவன் ஃப்ரெண்டு நினைக்கிறேன். ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க. இவன் சாவுக்கு சம்பந்தமான சில விஷயங்கள் அவனுக்கு தெரியும். நான் அவனோட நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன். குட் ஜான், நீ அந்த நம்பர் அனுப்பு. அப்புறம் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். நீ தனியா இல்ல, சத்தியத்துக்காக போராடுற கொஞ்சம் பேர் கூட நம்ம. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it.
I got facts over tracks, isn't that? Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're with my time, you're delirious. எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இருந்தாலும் பயத்தோடு தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன். மருந்து சாப்பிட்டு குணமாகிற வியாதி தான் பாஸ்கருக்கு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பாஸ்கரை ஆப்ரேஷன் சொல்லி மேலே கூட்டிகிட்டு போகிற நேரம் அது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு. பாஸ்கருக்கு இருந்த வியாதியை பற்றியும் சாப்பிட்டு இருந்த மெடிசினை பற்றியும் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பற்றியும் நாங்கள் நல்ல கவனமாக பார்த்தோம். பாஸ்கரோடது மட்டும் இல்லை, ஜேஜியோடது, அந்த பொண்ணோடது எல்லாமே நாங்கள் செக் பண்ணிட்டோம். அதிலிருந்து ஒரு உண்மை தெரிய வந்தது. ஜேஜியோட பிளட் குரூப்பும் ரம்யாவோட பிளட் குரூப்பும் சேரவே சேராதுன்னு. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிளான்னால பலியாயிட்டார் பாஸ்கர். அது தெரிய வந்ததும் எல்லாமே நிப்பாட்டிடலாம்னு சொன்னேன் அவங்ககிட்ட. நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவன் ப்ரொஃபஸரை மீட் பண்ண போயிட்டான். இதுக்காகவா அந்த மென்டல் அசைல்மெண்ட் பேஷண்ட்டை கிட்னி ஸ்டோன்னு போய் சொல்லி சாவடிச்சிங்க? எஸ் டாக்டர். ஜே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பாசி, அண்ணா, ஆட்டோ நிறுத்து, சீக்கிரம் போ. சீக்கிரம் போ, அடிச்சு தூக்கணும். வண்டி